கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த ஒரு சில நாட்களாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் மரணத்தின் அந்த கடைசி நொடிகளில் தொங்கிக் கொண்டிருந்தபொழுது பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கடைசி வார்த்தையாகிய 7வது வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொல்லொணா துக்கங்களை, சொல்லொணா பாடுகளை அவர் அனுபவித்து கொண்டிருந்த வேளையில் அவர் பேசின இந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 6 வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசின போது ஒருவேளை அவர் மகா வேதனையின் மத்தியில், மகா உபத்திரவத்தின் மத்தியில் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த 7வது வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சந்தோஷமாக அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். காரணம், தன்னுடைய ஆவியை அவர் பிதாவாகிய தேவனுடைய கரங்களில் மகிழ்ச்சியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். காரணம், இயேசு மரிப்பதற்கு முன்பாக உலகத்தில் பிறந்து மரித்த ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சாத்தானுடைய தூதர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறபடினால சாத்தானுடைய திட்டங்களை அவர் நிர்மூலமாக்கி போட்டார். ஹல்லேலூயா. ஆகவே தான் மகா சத்தமாய் கூப்பிட்டு அந்த சாத்தானுடைய தூதர்கள் கேட்க வேண்டும், என்னுடைய ஆவி பாதாளத்துக்கு போவது கிடையாது, அது பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரங்களிலே போக போகிறது. நான் என்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதாக அவர் அங்கே சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுடைய முடிவு மரணம்தான் என்று சொல்லி இயேசுவை கொலை செய்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள், ஆமேன், அந்த அதிகாரிகள், ஹல்லேலூயா, அந்த ஏரோது ராஜா, அவனுடைய காதுகளிலே கேட்க வேண்டும், என்னுடைய ஆவி பாதாளத்துக்கு போய் தங்கப்போவது கிடையாது, அது பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே போய் தங்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை கொலை செய்த அத்தனை பேருக்கும் இந்த சத்தம் கேட்க வேண்டும், என்னுடைய ஆவி பாதாளத்திற்கு அல்ல, அது பிதாவின் கரங்களுக்கு உரியது என்று சொல்லி. ஹல்லேலூயா. காரணம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் மரணத்தின் மேல அதிகாரத்தை தேவன் அவர் கொடுத்திருந்தார். யோவான் 10வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க, 17-18, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் எந்த மனுஷனிடத்திலும் இல்லாத ஒரு விசேஷித்த அதிகாரத்தை தேவனு கொடுத்திருந்தார். அது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து விரும்பும் போது தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியும், தேவைப்படும் போது அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் மரிப்பதற்கு முன்பு தன்னுடைய ஜீவனை எடுத்து கொடுத்து விட்டு மரிக்க முடியாது, தன்னுடைய ஆவியை எடுத்து கொடுத்து விட்டு மரிக்க முடியாது. மரண நேரம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மரண நேரத்தை எழுதி எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை சாத்தானாலேயோ சாத்தானுடைய தூதர்களாலேயோ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பகிரங்கமாக அறிவித்து சாத்தானுடைய காதுகளில் அது கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு ஒரு வினாடிக்கு முன்பாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஏன்? தம்முடைய பலன், தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்து ஒன்றும் செய்ய முடியாதவரை போல, மரணத்தை ஒரு அவமானமாக ஏற்றுக்கொண்டவரை போல அவர் மரிக்கவில்லை.
அதே நேரத்தில் மற்றவர்கள் அவரை கொலை செய்ததுனால அவர் மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி, அவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஒருவரும் அவரிடத்திலிருந்து ஜீவனை பறிக்க முடியாது. அவரே அதை விரும்பி கொடுத்தால் ஒழிய ஒருவனாலையும் அவருக்குள்ளிருந்து ஜீவனை எடுக்க முடியாது. ஆகவே தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகல காரியங்களும் நிறைவேறினதை அறிந்தவராக தன்னுடைய ஜீவனை அவர் பிதானுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். பொதுவாக சிலுவையில் மரிக்கிறவங்க மரிக்கிற நேரத்தில் மூச்சு விட முடியாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கொடுமைகளை அனுபவித்திருக்கிறபடினால மூச்சு விட திணறி கொண்டு அவங்க மரிக்கிற அந்த கடைசி வினாடியில் தலை தொங்கி போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய தலை தொங்கவில்லை, மாறாக அவருடைய தலை சாய்ந்தது. அல்லேலூயா. பிறகு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதனோட அர்த்தம் என்ன? அவர் தலை சாய்த்து தன்னுடைய ஜீவனை பிதாவின் கையில் அவர் ஒப்பு கொடுத்தார். ஆதாம் ஏவாளினால ஒட்டுமொத்த உலகத்தையும் சாத்தான் பாவத்தின் ஆளுகைக்குள்ளே எடுத்துக்கொண்டான். அந்த ஆளுகையை கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் அவரை செய்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. தன்னுடைய மரணத்தையும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் அதை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பூமியில் அனுப்பினாரோ அதை எல்லாம் பூரணமாக நிறைவேற்றி ஒரு வெற்றியுள்ள மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் நம்ம ஏதோ ஒரு துக்க முகத்தோடு கவலையோடு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பதற்காக கிடையாது. மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். பாதாளத்தின் வல்லமைகளை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லி கேட்டு மரணத்தையும் ஒரு வெற்றியுள்ள மரணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், இந்த உலகம் அறியாதபடிக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய மரணம் தேவன் விரும்பினபடி நடந்துக்க வேண்டும். அல்லேலூயா. மரிக்கும் தருவாயிலையும் ஒரு வீர மரணத்தை, வெற்றியுள்ள ஒரு மரணத்தை வாழ்ந்து தேவனுடைய நித்தியத்தில் பிரவேசிக்கும்படிக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 7 வார்த்தைகளையும் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. ஆமேன். அந்த வார்த்தைகளில் இருக்கிற காரியங்களை தியானிங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.